ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அம்மா ரொம்ப டல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் நான் தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் சென்னை போயிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அங்கே வந்து எங்கள் சித்தி வந்து எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரெண்ட்ஸில் வந்து குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பர்த்டே வருது. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இப்போ வந்து தீபாவளின்றதுனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா நல்லா இருந்தது. டிசைன்லாம் வெரைட்டியாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. இப்போ பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் டைப் நெக்கில் அந்த மாதிரி டைப் ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேப் மாடல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அவனுக்கு. அப்புறம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஜிகினா டைப் கிளிட்டர் டைப் சாரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சித்தி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து கான்ட்ராக்ஸ்ட்டாக ஏதோ பூ போட்ட மாதிரி ப்ளவுஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சைஸ் தெரியாதனால மெட்டீரியல் பிட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஷர்ட் பிட்டு, பேண்ட் பிட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஹர்ஷனுக்கு வாங்கினோம். அவன் எப்பயுமே ஸ்பைடர்மேன் இது. ஸோ அதனால் ஸ்பைடர்மேன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஹர்ஷனுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்பைடர்மேன் டிஷர்ட்டாக வாங்கியிருந்தாங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிட்டர் வச்சு வெறும் கிளிட்டர் ஒர்க் மட்டும்தான் அந்த சாரியில் இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே அந்த ஃப்ளவராக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சென்னையில் வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டில் வந்து கிளம்பும்போது அவங்க எங்களுக்கு வச்சு கொடுத்தது. அந்த பேக்கிங் இதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து துவைக்க வேண்டியதை துவைக்க போடுறது, அப்புறம் இந்த மாதிரி புதுசெல்லாம் வந்து எடுத்து பீரோவில் வைக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி தான் வந்து அந்த லக்கேஜை வந்து அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இவ்வளோதாங்க. நைட்டு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். இப்போ ரெகுலராக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால பாப்பா வச்சுட்டு என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அப்படியே நைட் டின்னரையும் வந்து முடிச்சுக்கலான் இருக்கோம். அப்புறம் நாங்கள் சென்னையில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த 3 டேஸ்க்கே வந்து அவ்வளோ காய்ச்சல். அங்கெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எங்கேயாவது கும்பலில் போனீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயுமே கோயம்புத்தூர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சல் அதெல்லாம் தான் பரவுது. இப்போ தம்பி ஸ்கூல்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க அப்பப்போ லீவ் போட்டுக்கிறாங்க. ரொம்ப காய்ச்சல் பரவுது. கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.